பள்ளிக்கரண சதுப்பு நிலத்துல பிரிகேடுன்னு ஒரு நிறுவனம் 2000 கோடி ரூபாய்க்கு களிமண்ல பில்டிங் கட்டுறோம். என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்துருக்கு. அப்ப எவ்வளவு லஞ்சம் வாங்கினீங்க? இதுல சேகர் பாபு சிறைக்கு போனால் 5 வருஷம் ஜெயில். 1250 வீடு, ஒரு வீட்டுக்கு 5 பேர் போட்டா 6000 பேருடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம்? இந்த ஒரு வழக்கு பத்தாதா? எத்தனை கோடிகளை வாங்கினாங்கன்னு எம்ஆர்ஜி ஜெய்சங்கர் விசாரிச்சா அவர் சொல்லிடுவார். செந்தில் பாலாஜி திரும்ப அதிமுக அழைக்கிறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. பல ஆயிரம் கோடிய திமுகவுக்கு பினாமியா இருக்கிற ஒரு நபர், எப்பொழுது வேண்டுமானாலும் ஸ்டாலின் உதயநிதி தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபர், அதை விட்டுட்டு தெருவுக்கு வருவாரா? திமுக பெரிய கட்சியா, அதிமுக பெரிய கட்சியா? வேலுமணி திமுக போறாரு. வேலுமணி திமுக, ஆமா, பேசிட்டு செந்தில் பாலாஜி தான். திமுக ஆட்சியில இப்போ எஸ்சிடிசியில ஏறக்குறைய 630 ஓட்டுநர் நடத்துனர் ஒரே ஆள் 7 லட்சம் ரூபா வாங்கிட்டு கடைசி நேரத்தில் உதயநிதி 500 கோடி ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கு. பணம் கொடுத்த அத்தனை பேரும் எஸ்சிடிசியில் டிரைவர் கண்டக்டராக இருக்கு. அவங்களை விசாரிச்சா யாரு கொடுத்ததுன்னு சொல்லிடுவாங்க. இந்த தொழிற்சங்கம் தான் அதை வசூல் பண்ணும். திமுக எப்படியாவது ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கிடலாம், 25 கோடி ரூபா கொடுக்க தயார். இதற்காக அவர்கள் வலைவீசி தேடுகிறார். யாராவது 25 கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தன்னோடு வருவார்களா என்று. தாவேக்காவுடைய வலிமையான பலத்தை உடைக்கக்கூடிய அளவுக்கு திமுக பலமாயிடும். திமுகவுடைய கனவு எப்படியா தாவேக்கா ஆட்சியை கலைச்சிடணும். ஆனால் கனவு அப்படியே கனவாகவே போய்விடுமே தவிர அது நனவாக. ஸ்டாலினுக்கு பிறகு கட்சி ஆட்டோமேட்டிக்காக கடைபிடிக்கும். இல்லை உதயநிதி இருக்காரு, அதில் உதயநிதி தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா மூத்த தலைவர்கள் பூரா எங்கே நிற்பாங்க? கனிமொழி வீட்டில் நிற்பாங்க. எடப்பாடி ஜெயலலிதா மறைந்த அடுத்த நாளே மகனை மந்திரியாக்கி இருக்க முடியும். யார் கேட்பா? யாரும் கேட்டுருக்க மாட்டாங்க. எடப்பாடி மாமனார் 100 தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்காரு. எடப்பாடி ஒரு 100 தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்காரு. அப்புறம் எதுக்கு அந்த இளைஞன் அரசியலில் படாத பாடுபடணும்? அதனால் அமைதியாக வாழ்வதற்கான வழிவகைகளை எடப்பாடி 2010 வருஷத்துக்கு முந்தைய பண்ணி கொடுத்துட்டார். செந்தில் பாலாஜி திரும்ப அதிமுக அழைக்கிறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. முக்கிய இடங்கள் தரோம், முக்கிய பதவி தரோம். இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்டோன்னா, எனக்கு அப்புறம் நீங்கள் தான் ஒரு பொதுச் செயலாளர், தயவு செஞ்சு இங்கே வந்துருங்கன்னு கூப்பிட்டதாகவும், அதேமாதிரி பாஜகவும் செந்தில் பாலாஜி அழைக்கிறதாவும் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு? இல்லை, இது இந்த ஃபேக் நியூஸ். இதை கிளப்பி விடுறது யாருன்னா மூளையே இல்லாத நபர்களால் கிளப்பி விடப்படுகிறது. ஏன்னா ஸ்டாலினுக்கு நம்பிக்கைக்குரிய தளபதி கரூர் பகுதி தளபதியாக இருக்கார். அவர் எப்படி அதிமுக பாஜகவுக்கு முஸ்லீம் லீக்குக்கு எப்படி போவார்? ஏன் போகக்கூடாது? முஸ்லீம் லீக்குக்கு செந்தில் பாலாஜி போலாமா? இல்லை, அது இல்லை. இல்லை சொல்லுங்க, போலான்னு சொல்லுங்க. ஏங்க, பல ஆயிரம் கோடியை திருடி பல ஆயிரம் கோடியை திமுகவுக்கு பினாமியாக இருக்கிற ஒரு நபர், எவ்வளவு? பல ஆயிரம் கோடி. எப்பொழுது வேண்டுமானாலும் ஸ்டாலின் உதயநிதி தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபர், அதை விட்டுட்டு தெருவுக்கு வருவாரா? திமுக பெரிய கட்சியா, அதிமுக பெரிய கட்சியா? இப்போ அதிமுக பல பேர் அதிமுக கிளம்பி திமுகவுக்கு போகிறான். யார்? வேலுமணி திமுக போகிறாரு. வேலுமணி திமுக. ஆமாம், பேசிட்டு செந்தில் பாலாஜி தான். அப்புறம் எப்படி இந்த முட்டா பயிலுங்க 500 ரூபா ஃபோனை வச்சுக்கிட்டு எல்லா போலியான செய்திகளை கிளப்பி விடுறான். அதெல்லாம் பேசுவதற்கு நேரமே இல்லை. ஆமாம் சார். அடுத்து இபிஎஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட பையன் அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டும்தான், அரசியலுக்கு வரமாட்டாருன்னு சொல்லியிருக்காரு. சார், அரசியலுக்கே இல்லாத ஒரு அரசியலுக்கு வரமாட்டான்னு சொல்லி ஏன் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருக்கணும்? அவர் பையன் மிகப்பெரிய பதவிக்கு வந்தால் அந்த கட்சி என்ன மாதிரியான அல்லோலல் படும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவர் எந்த காலத்திலையும் மகனை அரசியலுக்கு கொண்டு வர விரும்பவில்லை. இல்லை சார், நான் கேள்விப்பட்டோம் முக்கிய இடங்களுக்கெல்லாம். அதெல்லாம் எந்த கதை? அதெல்லாம் சும்மா தான் மறுபடியும் சொல்கிற மூளை இல்லாத பயலுங்க, அரசியலே தெரியாத பயலுங்க. நீங்கள் 500 ரூபா கவர் வாங்குற பயலுங்க கிளப்பிவிட்ட செய்தி. எடப்பாடி ஜெயலலிதா மறைந்த அடுத்த நாளே மகனை மந்திரியாக்கி இருக்க முடியும். யார் கேட்பா? யாரும் கேட்டுருக்க மாட்டாங்க. 16 கடைசியிலேயே மிதுன மந்திரி ஆக்கியிருக்க முடியும், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்க முடியும், எம்எல்ஏ ஆக்கியிருக்க முடியும். அவர் அதை விரும்பலை. ஏன்னா அரசியல் என்பது ஒரு பெரிய முள் கிரீடம். அந்த முள் கிரீடம் பொத்துட்டு மூளைக்குள்ள போயிடும். இது எடப்பாடிக்கு தெரியும். எடப்பாடி மாமனார் 100 தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்காரு. எடப்பாடி ஒரு 100 தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்காரு. அப்புறம் எதுக்கு அந்த இளைஞன் அரசியலில் படாத பாடுபடணும்? அதனால் அமைதியாக வாழ்வதற்கான வழிவகைகளை எடப்பாடி 2010 வருஷத்துக்கு முந்தைய பண்ணி கொடுத்துட்டார். அதனால் இதெல்லாம் விஜய் வர்றாரு, உதயநிதி வர்றாரு, ஜென்சி அரசியல் வருது. அதனால் நம்ம அவர் பிள்ளைய கொண்டு வரலாம். இதெல்லாம்
அதிமுகவில் ஒரு வதந்தி. கேபி முனுசாமி இப்படி ஒரு செய்தியை சொல்கிறார், நீங்கள் விஜய்க்கு போட்டியா உதயநிதிக்கு போட்டியா மிதுன அதிமுக களம் இறக்கலான்னு. அதை எடப்பாடி எந்த காலத்திலும் விரும்பவில்லை. காரணம், அந்த இளைஞன் தனக்கு பின்னால் தாக்கு பிடிக்க முடியாத சூது வாது சூழ்ச்சி எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி இளைஞன். அந்த இளைஞனை அரசியலில் தாக்கு பிடிக்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி திமுகக்குள்ள அதிகார சண்டை நடக்கிறதா நாங்கள் கேள்விப்படுறோம். சமூக வலைத்தளங்கள் பார்க்கறது தான் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கனிமொழி இவங்களுக்குள்ளேயே ஒரு அதிகார பகிர்வு சண்டை நடக்கிறதா சொல்கிறாங்க. அது உண்மையா? என்ன மாதிரி சண்டைகள் நடக்குது? இல்லைங்க, அதாவது இப்பொழுது திமுகவே பலவீனமாக இருக்குது. பலமாக இருந்தால் அதிகார சண்டை வரும். பலவீனமாக இருக்கும்போது நீங்களே அரசியல் பார்த்துங்க, எனக்கு என்ன. இந்த நிலைமை தான் கனிமொழிக்கு. கனிமொழி எப்படின்னா ஸ்டாலினுக்கு பிறகு கட்சி ஆட்டோமேட்டிக்காக கனிமொழிக்கு போகுது. இல்லை உதயநிதி இருக்காரு, அதில் உதயநிதி தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா மூத்த தலைவர்கள் பூரா எங்கே நிற்பாங்க? கனிமொழி வீட்டில் நிற்பாங்க. அதுக்கெல்லாம் காலம் இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன காலம் இருக்கே தவிர இப்போ அது கண்டிப்பாக சர்ச்சையாகாது. ஏன்னா திமுகவே பலவீனமாக இருக்குது. இந்த நேரத்தில் மீண்டும் பலவீனப்படுத்த கனிமொழி விரும்பவில்லை. ஓகே சார். உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் அடிக்கடி சொல்கிறாங்க இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு. தாவேக ஆட்சி எவ்வளோ நாள் இருக்கும்? ஆட்சி கவிழ்க்கா ஏதாவது பிளான் இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? தாவேக ஆட்சி எவ்வளோ நாள்? அதாவது திமுக எப்படியாவது ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கிடலாம், 25 கோடி ரூபா கொடுக்க தயார். யார் இவங்க எம்எல்ஏ? தாவேக எம்எல்ஏ? ஆமாம் ஆமாம். இதற்காக அவர்கள் வலைவீசி தேடுகிறார்கள். யாராவது 25 கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தன்னோடு வருவார்களா என்று. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன் திமுகவை பொறுத்தவரை திமுக பொதுமக்களுடைய நம்பிக்கையும் இழந்துருச்சு, அரசியல் கட்சியினுடைய நம்பிக்கையும் இழந்துருச்சு, அத்தனை பேருடைய நம்பிக்கையும் இழந்து நிற்குது திமுக. ஏன்னா திமுகவை நம்பியிருந்த கூட்டணிகள் கூட வெளியேறிட்டான். கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிகா, முஸ்லீம் லீக் எல்லாமே. இதுதான் திமுகவுடைய அசுர பலம். இப்போ பலமில்லாத பலவீனமான கட்சியாக 15% மட்டும் வச்சிருக்கு. இந்த தேர்தல் 26 தேர்தல் நிரூபித்தது 25% வாக்கு. அதில் 10% வாக்கு வெளியேறிடுச்சு. முஸ்லீம் லீக்கு, கிறித்துவர்கள், கம்யூனிஸ்டுகள், இப்படி பல பேர் வெளியேறிட்டாங்க. அப்போ திமுக இதை எப்படி மீட்டெடுப்பது என்று நீங்கள் இரவு பகலாக சிந்திக்கிறாங்க. இந்த சிந்திப்பு தாவேகாவுடைய வலிமையான பலத்தை உடைக்கக்கூடிய அளவுக்கு திமுக பலமாக இல்லை. திமுக ஒரு 100 சீட்டு வந்துருதுன்னா சாத்தியம். இப்போ 100 இல்லை, கம்மியாக தான் இருக்கு. இந்த பலவீனத்தில் திமுகவுடைய வாக்கு வங்கியை எல்லாம் தாவேக்கா போயிடுச்சு. இந்த முயற்சி கூட்டணி கட்சிகளை திமுகவை நம்ப தயாராக இல்லை. அப்புறம் எப்படி திமுக மீண்டும் அதிகார மையமாக வரும்? ஆட்சியை கலைக்க முடியும்? எப்படி விலைக்கு வாங்க முடியும்? இவருடைய கனவு, திமுகவுடைய கனவு எப்படியா தாவேக ஆட்சியை கலைச்சிடணும்னு. ஆனால் அது கனவு அப்படியே கனவாகவே போய்விடுமே தவிர அது நனவாகாது. சார், இப்போ அடுத்து தமிழக முதல்வர் விஜய் நினைத்தா திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது அவங்க செய்த ஊழல்கள்லாம் எடுத்து வழக்கு போட முடியுமா, உள்ள தள்ள முடியுமா? இப்போ நாங்கள் சில நியூஸ்லாம் முடித்தோம், இன்னும் 3 மாதத்தில் உதயநிதி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இன்னும் 6 நாட்களில் ஸ்டாலின் சார் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். ஆமாம் சார், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பிரிகேடுன்னு ஒரு நிறுவனம் 2000 கோடி ரூபாய்க்கு களிமண்ணில் பில்டிங் கட்டுறோம். எவ்வளோ? இதில் 2000 கோடி ரூபாய்க்கு களிமண்ணில். அது ஏறக்கூட 20 அடி களிமண். மௌலிவாக்கத்தில் 2 கட்டடம் தரமட்ட தரைக்குள்ள போயிடுச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி. அதே போல சதுப்பு நிலம் 2000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் 500 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கு. நீங்கள் சிஎம்டியே அனுமதி கொடுத்துருக்கு. எப்படி 20 அடி ஆழம் களிமண் சதுப்பு நிலம், இதில் எப்படி அனுமதி கொடுத்தீங்க? என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்துருக்கு. அப்போ எவ்வளோ லஞ்சம் வாங்கினீங்க? சிஎம்டி அனுமதி கொடுத்துருக்கு. இப்போ அதே சிஎம்டி ரத்து பண்ணியிருக்கு, அதே என்விரான்மெண்ட்டு ரத்து பண்ணியிருக்கு, சுற்றுச்சூழல் ரத்து பண்ணியிருக்கு. ஆட்சியில் இருக்கும்போது அனுமதி, ஆட்சி முடிந்த பிறகு ரத்து. இது எப்படி சாத்தியம்? இதில் சேகர் பாபு சிறைக்கு போனால் 6 மாதம் வரும், இல்லைன்னா 5 வருஷம் ஜெயில் இருக்கணும். ஏன் தாமதிக்கிறீங்க? விஜய் அரசு உயர்நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கு. எத்தனை கோடி கைமாறி இருக்கு. எல்லா பக்கமும்
லஞ்சம் கை மாறி இருக்கு. ரெண்டாவது 1250 வீடு, ஒரு வீட்டுக்கு 5 பேர் போட்டால் 5000 பேர், 6000 பேர், 6000 பேருடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம்? இந்த ஒரு வழக்கு பத்தாதா? அறப்போர் இயக்கம் தொடர்ந்து போராடுது. இது அத்தனை விதிமீறல். இந்த இந்த நிலம் பட்டா கொடுக்கவே கூடாது, கட்டடம் கட்டவே கூடாது. பறவைகள் வந்து வந்து போவதற்கான அது சதுப்பு நிலம். அது சதுப்பு நிலம் பூரா பல கோடிக்கு பல மார்வாடிகளுக்கு விற்கப்பட்டு விட்டது. அப்போ இதை இந்த ஒரு வழக்கு பத்தாதா? வாழ்நாள் முழுக்க சேகர் பாபா சிறையில் அடைப்பதற்கு ஏன் தாமதிக்கிறீங்க? என்னவா இருக்கும்? ஒன்று, இவர்கள் ஊழல் செய்ய ஆரம்பித்திருக்கலாம், இல்லைன்னா ஊழல் செய்ய போகலாம், இல்லைன்னா ஊழல் செய்ய எண்ணி இருக்கலாம். அதான் காரணம். ஏன் உங்களுக்கு இந்த வீரியம் வரல? ஏன் என்ன கோபம் வரல? இந்த 35 நாள் பத்தாதா? 30 நாள் பத்தாதா? மக்கள் என்ன எதிர்பார்க்குறான்? உங்களுக்கு என்ன, எதுக்கு ஓட்டு போட்டான்? இந்த தீய சக்தியை ஒழிப்பதற்கு தானே ஓட்டு போட்டான், தீய சக்தியை. அப்போ நீங்கள் சோழிங்கநல்லூர் பெரும்பாக்கம் சதுப்பு நிலத்தில் கட்டடம் கட்ட அனுமதித்த சிஎம்டி அதிகாரி, என்விரான்மெண்ட் அதிகாரி, பெருநகர கமிஷனர், அத்தனை வேலையும் ஜெயிலில் போடலாம். இந்த எம்ஆர்ஜே ஜெய்சங்கர் தான் இதனுடைய உரிமையாளர். அவர் மிகப்பெரிய கட்டிட உரிமையாளருக்கு பெங்களூர், கர்நாடகாவில். அப்போ இவரை இந்த சதுப்பு நிலத்தில் கட்டிடம் கட்டுவதற்கு எத்தனை கோடிகளை வாங்கினாங்கன்னு எம்ஆர்ஜே ஜெய்சங்கர் விசாரித்தா அவர் சொல்லிடுவார். சார், அடுத்தபடியாக இந்த 1000 ஸ்கூல்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கறதுக்கு இனிமேல் எந்த லஞ்சமோ பணமோ வாங்கப்படாதுன்னு ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. இது மூலமாக அவங்க ரொம்ப மக்கள்லாம் ஒரு நம்பிக்கையில் சந்தோஷத்தில் இருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபீஸ்லாம் கம்மியாகணும். இதை பற்றி இதுக்கு பின்னாடி என்ன சார்? இல்லைங்க, அதாவது தொடக்கப்பள்ளி முதல் உயர்நிலைப்பள்ளி வரை 20 வருஷம் புதுப்பிக்க வேண்டியதே இல்லைன்னு நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபான்னு ஒரு 1000 பள்ளிக்கூடங்களுக்கு ஏறக்குறைய ஒரு பல கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ரத்து பண்ண வேண்டியிருக்கு. மக்களுடைய அடிப்படை தேவையே கல்வி, மருத்துவம். இது ரெண்டுமே சமூக விரோதியுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தது இந்த திராவிட இயக்கம் தான். அப்போ இங்கே இந்த பணம் யாரால் கொடுக்கப்பட்டிருக்கு, யாரால் வசூல் செய்யப்பட்டது? நீங்கள் டிபிஐயில் ஒரு அலுவலகம் போட்டு வசூல் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு தாமதம்? இவ்வளவு தாமதிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போது எதற்காக நீங்கள் ஸ்டாலின் வீட்டுக்கு போனீங்கன்னு இப்போ மக்களுக்கு சந்தேகம் வருது. ஸ்டாலின் வீட்டுக்கு ஏன் போனீங்க? நடவடிக்கை எடுக்கக்கூடிய நீங்கள் ஏன் ஸ்டாலின் வீட்டுக்கு போனீங்க? ஜெயலலிதா கருணாநிதி வீட்டுக்கு போயிருக்காங்களா? ஜெயலலிதா இப்போ கருணாநிதி வீட்டுக்கு போனாங்க இல்லையே. கருணாநிதி பார்த்தாலே அந்த அம்மாவுக்கு பிபி ஏறுமே. அப்போது ஊழல் கருணாநிதி, ஊழல் தீய சக்தி. இந்த தீய சக்தி வீட்டுக்கு இந்த தூய சக்தி ஏன் போக வேண்டிய அவசியம்? என்ன காரணம்? என்ன ஆசீர்வாதம் வாங்குறீங்க? அவரோட போப்பாண்டவரா ஸ்டாலின் பையன் என்ன வத்திகன் சின்ன போப்பாண்டவரா? அப்போ நீங்கள் அங்கே போனதே தப்பு. உங்களை போக வைத்தவர்கள் தவறான ஆட்கள். இதெல்லாம் காலம் நகர 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 உண்மைகள். சார், இன்னைக்கு தாவேக ஆட்சி அவங்க செய்யக்கூடிய ஊழல்கள் ஆரம்பிச்சுட்டாங்களா, இல்லை அவங்க செய்யக்கூடிய அராஜகங்கள்லாம் என்னன்னு பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது வருகிற செய்திகள் நகராட்சித்துறை அவரே வச்சிருக்காரு. ஊழல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. உண்மைதான். வேலுமணியும் நேரும் பல லட்சம் கோடியை திருடிய துறை அது. ஆனால் ஊழல் அதிகாரிகள் அப்படித்தானே இருக்காங்க. சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அப்படி அதே அதிகாரி தானே. சமீர் இருக்காரு, ககன்தீப் சிங் பேடி இருக்காரு, மதுசூதன் ரெட்டி இருக்காரு, கார்த்திகேயன் ஐஏஎஸ் இருக்காரு, பிரகாஷ் ஐஏஎஸ் இருக்காரு. இவர்களெல்லாம் பல கோடியை கொள்ளையடிச்சு அப்பாசாமி பில்டரோட பார்ட்னர். பல தலித் மக்களுடைய வீடுகள் இரவோட இரவா கொளுத்தப்பட்டது. இதுக்கெல்லாம் எந்த நடவடிக்கை இல்லாமல் இந்த அதிகாரிகள் இன்னும் சுகபோகமாக லஞ்ச பணத்தில் குளித்து கொண்டு தானே இருக்கிறார்கள். ஈசிஆரில் எல்லாம் பண்ணை வீட்டில் வாழ்கிறான் அதிகாரி. மக்கள் சொத்து அப்படியே கொள்ளையடிச்சு. இது ஏன் இன்னும் நடவடிக்கைக்கு தயங்குகிறீர்கள் என்கின்ற சந்தேகம் மக்களுக்கு நாளுக்கு நாள் என்ன ஆகுது? வளர்ந்து கொண்டே. அப்போ மக்களுடைய சந்தேகத்தை போக்க வேண்டிய கடமை உங்களுக்கு. வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் திமுக மீது நடவடிக்கை எடுப்போம்,
ஊழல் அதிகாரிகளை சிறையில் தள்ளுவோம், அதுதானே அரசியல். நீங்க அந்த மக்களுடைய நோக்கத்தை நீங்க நிறைவேற்ற காலதாமதிக்கப்பட்டால் மக்கள் உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஐயப்பாடை ஏற்படுவதற்கு வழிவகுத்து கொடுத்த சூழலுக்கு தாவேக தள்ளப்பட்டு. ஓகே சார், அடுத்தபடியாக இடைத்தேர்தல். இன்னைக்கு மிக முக்கிய குற்றச்சாட்டு அதிமுக ரெண்டாக உடைத்து விஜய் அவர்கள் இந்த பக்கம் இழுத்துட்டு வரான்றதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. விஜயபாஸ்கர் ஆல்ரெடி ராஜினாமா பண்ணிட்டாரு, இந்த பக்கம் வந்துடுவார், தாவேகா பக்கம் வருவாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட சேர்த்தா 6 இடங்கள் வருது. இடைத்தேர்தலில் தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி பார்க்குறீங்க? விஜயபாஸ்கர் இந்த பக்கம் வருவாரா? இன்னும் வரல, வருவாரா? விஜயபாஸ்கருக்கு அதிகாரம் வேணும். இந்த பினாமிகள் பூரா இப்போவே திரும்பிட்டான். பல ஆயிரம் கோடி மருத்துவத்தில் அடித்த கொள்ளை, மக்களுக்கு மைதா மாவில் மருந்து வந்து சேர்ந்துருக்கு. எந்த உயிர்காக்கும் மருந்துகளுக்கும் உத்தரவாதம் இல்லாத கொள்ளை. இப்போ இந்த கொள்ளை கும்பலை சார்ந்தவரை தாவேக சேர்த்து கொள்ள வேண்டிய தேவை. இப்போ அதிமுகவில் கமலக்கண்ணன்னு ஒரு தொழிற்சங்க தலைவர், அதிமுக தொழிற்சங்கத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு தாவேக்கால வந்து இணைகிறார். எதுக்கு? தொழிலாளிகளுக்கு போராடவா? தொழிலாளிகளை விற்று தின்பதற்கு வராது. 7000 கோடி ரூபாய் தொழிலாளிகளுடைய வைப்பு நிதி காணாமல் போச்சு. போராடி இருக்கணுமா இல்லையா? கமலக்கண்ணனும் திமுக எல்பிஎஃப் சண்முகம் எம்பியும் போராடவே இல்லையே. நடந்த ஊழல் பூராவே போக்குவரத்து துறை தான் நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி ஊழல் எங்கே நடந்தது? போக்குவரத்து துறையில். தொழிற்சங்கங்கள் தான் 5 லட்சம் 7 லட்சம் 3 லட்சம் கண்டக்டர் டிரைவர் லைசன்ஸுக்கு, ஓட்டுநர் பதவிக்கு எங்கே தொழிற்சங்க தலைவர்கள் தான் லஞ்சம் வாங்கி கொண்டு அமைச்சர் கொடுக்குறது. இதுக்காக தொழிற்சங்கம் இருக்குது? தொழிலாளிகளுக்கு போராடுவதற்கெல்லாம் தொழிற்சங்கம் இருக்குது. நீங்கள் தொழிற்சங்கங்கள் புரோக்கருக்காக வைத்திருக்கப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில் இப்போ எஸ்சிடிசியில் ஏறக்குறைய 630 ஓட்டுநர் நடத்துனர் உரையாள் 7 லட்ச ரூபா வாங்கிட்டு கடைசி நேரத்தில் உதயநிதி 500 கோடி ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கு. பணம் கொடுத்த அத்தனை பேரும் எஸ்சிடிசியில் டிரைவர் கண்டக்டராக இருக்குது. அவர்களை விசாரித்தா யார் கொடுத்ததுன்னு சொல்லிடுவான். இந்த தொழிற்சங்கம் தான் அதை வசூல் பண்ணுது. தொழிற்சங்கம் தான் வசூல் பண்ணி அமைச்சர்கிட்ட கொடுப்பது. அப்போது தொழிலாளர்களை கசக்கி பிழிவது தொழிற்சங்கமா, முதலாளிகளை எதிர்த்து போராடுவது தொழிற்சங்கமா? திமுக அதிமுக தொழிற்சங்கம் பூரா யாரை பிழிதான்? தொழிலாளிகளை. அப்போ இந்த தொழிற்சங்க தலைவர்களை கைது செய்யணுமா, சிறையில் போடணுமா என்பதை விஜய் தாவேக்காக நினைத்துக் கொள்கிறார். ஓகே, இப்போ புஷிக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்து 8 கோட்டம் இருக்குது. 8 கோட்டத்தில் ஒரு கோட்டத்தில் 16 பிரான்ச் இருக்குது. அத்தனை பக்கம் வசூல் நடந்திருக்கு. தாவேக்கால இணைய போகிறோம், தாவேக்கால பணம் கொடுக்கணும், தாவேக்கா அதிகார மையத்தோடு நம்ம நிற்கணும். இப்படி கமலக்கண்ணை அதிமுகவை தூக்கி போட்டு சோப்பில் வச்ச ஜெயலலிதா படத்தை தூக்கி போட்டு விஜய் படத்தை வைக்கிறார். ஏன்? தாவேக்கா அரசில் காலியாகக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை கோடிகளை வாங்கி கொண்டு நிரப்புவதற்கு தயாராகிறார் இந்த கமலக்கண்ணன் தேவையா? சரி, இவரு தேவையா? விஜயபாஸ்கர் தேவையா? இப்படியான கேள்விகள் தாவேக்கா மீது வர துவங்கி இருக்கிறது. இந்த ஊழல் முன்னாள் அமைச்சர்களை பட்டுக்கம்பளம் விரித்து வரவேற்க வேண்டிய தேவை தாவேக்காவுக்கு தள்ளப்பட்டு விட்டதா? அப்போ ஊழல் செய்ய அவர்கள் வந்தால் ஊழல் தான் செய்வான். நீதிமன்றமே தண்டிச்ச நபர்கள் இவர்களெல்லாம். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு. இதெல்லாம் மக்களுடைய கவனத்தில் பேசுபொருளாக மாறி இருக்கு.